ஒரு யூடியூபரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல இது எனக்கு அடுத்த படி ப்ரோ, பெரிய ஸ்டெப். ஒரு யூடியூப்ல இருந்து படங்கிறது, சினிமாங்கிறது வேற வேற களம் வேற. ஸோ அது அமையிறது, அது எப்பயாவது அமையும். அமைஞ்சதுன்னு சொல்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுல உங்களுக்கு பேர்லாம் வேற கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குள்ள எப்படி இருந்தது கெமிஸ்ட்ரி? கெமிஸ்ட்ரி என்ன கெமிஸ்ட்ரி, அங்க போய் அடிக்கிறது தான். பட் நல்லா பண்ணாங்க. ஜாக்லின்ட்டு கூட நடிச்சது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஓவரால் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா படம் பண்ணிருந்தீங்க. பட் அதுல பெருசா ரெசல்யூஷன் எதுவும் இல்ல. பட் இதுல வந்து பேசியிருக்காங்க. ஆமா. ரிவ்யூல பேசியிருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்ல எனக்கு எனக்கு எல்லா 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 நண்பர்களுக்கும் தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் இப்ப கேட்கறது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம ஃபேமிலி தான், எல்லாம் யூடியூப்ங்கிறது ஒரே ஃபேமிலி தானே. இதில் நீங்க நோட்டீஸ் பண்றது பெருசா இருக்கு. ஏன்னா அது மெரிட்ல பண்ணணுங்க. இப்ப நான் வந்து சொல்லி ப்ரோ என்னை பத்தி மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றது தப்புங்க. நீங்களா பார்த்து நல்லா பண்ணியிருக்காரான்னா ஒரு 2 வார்த்தை சொல்லுவீங்க. அது சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து யூடியூப்ல பேசும்போது நல்லா அந்த காமெடியில நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எல்லாரும் பேசுவாங்க பாரு, இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஏன் இது ஒரு படத்துல பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே நிறைய பேர் கேட்பாங்க. அதுதான் கேக்குது. இல்ல அதான் ப்ரோ, என்னன்னா நாம நினைச்சிடலாம், இயக்குனர்கள் வாய்ப்பு தரணும். நம்மளை வந்து ஒர்த்துன்னு அவங்க நினைக்கணும். அதுக்கு டைம் எடுக்குங்க. சினிமா வந்து மற்றவங்க சொல்லுவாங்க ஈஸின்னு. சினிமா விளையாட்டே கிடையாதுங்க. அது ஒரு சாமி மாதிரி. அது நமக்கு வரந்தரணும். அதுக்கு டைம் இருக்கும். நமக்கு அதுக்கு உழைப்பு போடணும். அப்போ லக்ல ஏதாவது ஒன்று அமையும். நீங்க ஸ்பேஸ்க்கு வந்தீங்கனாலே ஒரு பெரிய கூட்டமே வந்துருது. அதை பத்தி சார் என்ன? இல்ல ப்ரோ, நாம என்னன்னா இப்ப பேசுறதா அங்கேயோ, அங்க பேசுறதா இங்கேயோ. நமக்கு 2 முகம் கிடையாது. அதனால சில பேருக்கு பிடிக்குது. அதனால அப்படியே ப்ரெசென்ட் பண்றாங்க. நிறைய விமர்சனம் இருந்தாலும் அதை தாண்டி நீங்க அது இருக்கதான் செய்யும் ப்ரோ. பப்ளிக் பொது வழின்னு வந்துட்டாலே ஆப்வியஸ்லி விமர்சனங்கள் வரதான் செய்யும். கழுவி ஊத்ததான் செய்வாங்க. இன்னைக்கு யாரதான் பண்ணல. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ரஜினி சார் வரைக்கும் எல்லாரும் பேசிட்டே தான். இப்ப அவங்களாம் குறைஞ்சு போயிட்டாங்களா என்ன? விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது. அடுத்து என்ன? நிறைய ஒரு 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. முடிச்சது இருக்குது. நல்ல படங்கள் வருது. அது ஸோ அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்காது. இந்த வருஷம் ஒரு 3 ரிலீஸ் இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ.